10 மாத குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் கருப்பாக சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கலை. அட்பாய்ஸில் போக போகிறோம், வாழ்நாள் பூரா இந்த ஃபோட்டோ வச்சு அழுவாங்கன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. சுயமாக படிக்க கற்றுக்கிட்டு திண்ணை பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தார். மலையாள ஜோதிடர் வர சொல்லி ஜோதிடம் கற்றுக்கிட்டார். அதில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். ரோட்டில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. தம்பி, அந்த வண்டியில் என்ன போது சொல்கிறான் பாரு. பையன் வெங்காயம் மூட்டைங்க அப்படிமா, இல்லை ஆட்டுத்தோல் போயிட்டுருக்கு, போய் பாருன்னா இவர் சொன்ன மாதிரி ஆட்டுத்தோல் போயிட்டுருக்கும். கிணத்துல தண்ணி இருக்கிற சால் படியை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். நேராக பல்லடத்துக்கு 12 மைல் போ, அங்கேருந்து பழனி போகிற ரோட்டில் 2 மைல் போ, ஒரு அரசமர குறுக்கு இருக்கும், அதுக்கு இடது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும், உள்ளே போய் பாரு சால் படி இருக்கும்னு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கும். ஒரு வயசான பெரியவர் சாவை கிடக்கிறாரு. சொந்தக்காரங்க வந்தாங்க. அவர் உடம்பு நிலைமை பார்த்து சொல்லுங்கன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வந்து போய் அது அரும்புல் வச்சு சாமி கும்பிடுங்க, சரியாக போகணும்னு சொல்லிவிட்டு கடைசியாக போகிற பையனை கூப்பிட்டு ராத்திரி 7:30 மணி தாண்ட மாட்டார். அப்படி தாண்டுனா 10 வருஷம் இருப்பாருன்னு சொல்லுவார். கரெக்டாக 6:45க்கு அந்த ஆள் செத்து போவார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இந்த நிலத்தடி நீர் பார்க்குற சாமர்த்தியம் உண்டு. 1940களில் கடுமையான பஞ்சம். பல்லடத்து பக்கத்தில் எனக்கு சொந்தக்காரர் இருந்தார். 10 ஏக்கரா வச்சுருந்தார். சுத்தமாக கிணத்துல தண்ணி இல்லை. மாமா, இந்த கிணத்துல எங்காவது தண்ணி போடுறதுக்கு வழியே கிடையாது, பூமியில் எங்காவது கிணறு விட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்த்து சொல்லுங்க. நாங்கள் இவர் நிலத்தடி நீர் பார்க்குறவர். இவர் போனால் குச்சி வச்சுட்டு போனால் ஒரு இடத்துல குச்சி சுற்றுச்சு. இந்த இடத்துல தோண்டு 60 அடி தண்ணி வரும்னாரு. 85 வருஷமாக அந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு. நான் பிறந்தப்போ என் ஜாதகத்தை அப்பா கணிச்சு பார்த்தாரு. இந்த பையன் என்னுடைய ஜீனுக்கு பிறந்திருந்தான்னா இவனுக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ளே நான் செத்து போவேன்னு சொல்லி சொன்ன மாதிரி செத்து போயிட்டார். இறந்து போகிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி சந்தைக்கு போகிற எங்கள் அம்மா ஒரு கலர் புடவை 4 வாங்கிட்டு வந்தாங்க. பைத்தியக்காரி, எதுக்கடி 4 வாங்கிட்டு வந்தேன், 1 வாங்கிட்டு வந்து கிழிஞ்சா வாங்கிக்கலாம்ல. நான் தான் இன்னும் 3 மாதம் சாக போகிறேன்ல, அப்போ நீ வெள்ளப்படம் தான் கட்ட போகிறேன், ஏன் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டார். அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின சினியார் ஒருத்தர். அவருக்கு ரொம்ப பணமுட. ஒரு நாள் வந்து தலையை சொரிஞ்சார். என்னையா விஷயம்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 50 ரூபா பணம் வேணும்னாரு. 100 ரூபாய் கொடுத்தார். கொடுத்துட்டு, இதை பாரு, கடன் அன்பை முறிக்கும், எனக்கு இருக்கிற ஒரே சினியார் நீ தான், இந்த காசை திருப்பி கொடுக்க வேண்டாம், சாகிற வரைக்கும் என்கிட்ட நீ காசு கேட்கலாம் சொன்னார். அப்பாவுக்கு முருக பக்தி அதிகம். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் நேராக பழனிக்கு போய் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சேரவள முத்துக்கூறு வித்து குருவர் எனவும் அந்த பாட்டு 250 பக்கத்தில் மனப்பாடமாக சொல்லி சாமி முட்டு வருவார். அப்படி வாழ்ந்த மனுஷன் அற்பாச்சி செத்து போயிட்டார். இப்போ நான் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் 2.5 மணி நேரம் மனப்பாடமாக பேசுகிறேன்னா இது அவர் போட்ட பிச்சையாக நினைக்கிறேன்.